கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு காலம் ஜனவரி 5, 1, 2024. இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு அன்பு வாழ்வே என்பது மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக எடுத்து கூறப்படுகிறது. கிறிஸ்து தம் உயிரையே மக்களுக்கு கொடுத்த உயர்ந்த அன்பு நமக்கு முன்மாதிரியாக காட்டப்படுகிறது. உண்மை அன்புக்கு இலக்கணம் இயேசுவே. உண்மை அன்புக்கு இலக்கணம் இயேசுவே. 1 யோவான் 3:16. அவர் ஒருவரே மக்களுக்காக தம் உயிரை அர்ப்பணித்தார். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுப்பான். யோவான் 10:11 என்று ஆயனுக்கு இலக்கணம் கூறிய இயேசு, என் ஆடுகளுக்காக என் உயிரையும் கொடுக்கிறேன், யோவான் 15:13 என்று மேற்கோள் காட்டிய இயேசு தம்மையே கடவுளுக்கு நறுமணம் வீசும் காணிக்கையும் பலியுமாக நம்மை முன்னிட்டு கையெழுத்து எபேசியர் 5:2 மேற்கோளை வாழ்ந்தும் காட்டுகிறார். எல்லோருடைய மீட்புக்கு விலையாக தம் உயிரையே அளிக்கிறார். மார்க் 10:45. இத்தகைய இயேசுவின் அன்பிற்கு ஈடான அன்பு உண்டோ? சிறு சிறு அன்புகளுக்காக, அழிந்தொழியும் அன்புகளுக்காக, அன்புக்கே இலக்கணமும் இலக்கியமானவரை மறுப்பதும் எத்தகைய மூடத்தனம்! அனைவரையும் இயேசுவிலே அன்பு செய்வோம். அனைவரையும் இயேசுவிலே அன்பு செய்வோம். இயேசுவை அன்பு செய்வது என்பது நாம் அன்றாடம் எதிர்ப்படும் இயேசுக்களை அன்பு செய்வதில் தான் அடங்கும். இயேசுவின் ரத்தம் அனைவருக்காகவும் சிந்தப்பட்டது. மார்க் 10:45. மனுக்குலம் அனைத்தும் விலை கொடுத்து வாங்கப்பட்டது இந்த இரத்தத்தால் தான். 1 கொரிந்தியர் 6:20, 7:23. எனவே நாம் இயேசுவை உண்மையிலேயே அன்பு செய்ய வேண்டுமாயின், இயேசு அன்பு செய்து தம் உயிரையே அளித்த மகனை நிறைவாக முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். நல்ல சமாரியர்களாக வாழ முயற்சிப்போமா? லூக்கா 10:25-37. உன் தம்பி ஆபேல் எங்கே? தொடக்க நூல் 4:9 என்ற வினாவுக்கு என்ன பதில் இருப்போம்? என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியா என்று தான் நமது பதிலும் அமையுமா? அன்பு செயலில் காட்டப்படும். அன்பானவர்களே, அன்பு செயலில் காட்டப்பட வேண்டும். இதையே நம் அன்பு சொல்லிலும் பேச்சிலும் இராமல் செயலிலே விளங்கும் உண்மையான அன்பாய் இருக்கட்டும். 1 யோவான் 3:18 என்கிறார். சிறப்பாக எவர்களிடமிருந்து பதிலன்பு எதிர்பார்க்க முடியாதோ அவர்களுக்கு அன்பு காட்டுவதே கிறிஸ்து கற்பிக்கும் அன்பு. வறுமையால் வாடி நலிவோர், பசிப்பிடியால் துன்புறுவோர், யாருமற்ற அனாதைகள் இன்னோருக்கு வாழ்வளிப்பது கிறிஸ்து அன்பு. யாக்கோப்பு 2:1-13. இத்தகைய அன்பு காட்டும் எவரையும் கிறிஸ்து ஏற்றுக்கொள்வார். பிற வகைகளிலே பற்பல குறைகள், குற்றங்கள் உடையவர்களாக வாழ்ந்தாலும் நம் அன்பு பணி ஒன்று மட்டும் முழு மனதோடு செய்தால் குறைகள் கொண்ட நம்மையும் இறைவன் தம்முடையவர்களாக ஏற்றுக்கொள்வார். 3:19-29 என்பது திண்ணம். எனவே அன்பு வாழ்வு வாழ தீர்மானம் எடுப்போம். தீர்மானத்தை செயல்படுத்த ஏற்ற காலம் புத்தாண்டு துவக்கமே என்பதை உணர்வோம். இன்றைய நற்செய்தி யோவான் 1:43-51. 4ஆம் நற்செய்தியாளர் யோவான் தம் தொடக்க உரையை 1:19
2:11 7 நாட்கள் நிகழ்ச்சிகளாக காட்டுகிறார். இன்று நாம் வாசித்த பகுதி 5ஆம் நாள் நிகழ்ச்சி. மேலும் இரு சீடர்கள் இயேசுவோடு இணையும் அருமையான காட்சி இன்றைய வாசகம். என்னை பின்செல். இதுவரை தெற்கே யோர்தான் அருகே இருந்த இயேசு இப்போது வடக்கே உள்ள கலிலேயா செல்கிறார். இங்கு பேதுரு ஆந்திரேயாவின் சொந்த ஊரான பெத்சாய்தாவில் பிலிப்பு என்பவரை இயேசு பார்க்கிறார். பார்த்து அன்பு செய்கிறார். என்னை பின்செல் என கூறி தம் சீடராகும்படி அழைக்கிறார். இந்த பிலிப்பும் உடனே அவருடைய சீடராகிறார். அத்தோடு ஒரு தீப்பந்தம் இன்னொரு தீப்பந்தத்தை பற்ற வைப்பது போல இன்னொரு சீடர் உருவாக உதவும் கருவி ஆகிறார். நத்தனேலிடம் சென்று திருச்சட்டமும் இறைவாக்கு கொண்ட பழைய ஏற்பாட்டிலே வருவார் என எதிர்பார்க்கப்பட்டவரை கண்டோம். அவர் நாசரேத்து ஊர்க்காரர். யோசேப்பின் மகன் இயேசுவே என ஊர் பேர் சொல்லி இயேசு மெசியா மீது யோவான் 1:41 தமக்குள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார். வந்து பாரும், இயேசுவிடம் வந்து பாரும். இதை கேட்ட நண்பர் நத்தனேல் அமைதியை குறிக்கும் அத்திமரத்தின் அடியில் 1 அரசராகமம் 4:25 மீகா 4:4 கடவுளின் வாக்குறுதிகளை தியானித்துக் கொண்டிருந்த நல்ல இஸ்ராயலர். யோவான் 1:48 கடவுளின் வாக்குறுதிகளை தியானித்துக் கொண்டிருந்த நல்ல இஸ்ராயலர் இயேசு போதகர் மட்டுமின்றி வரவேண்டிய மெசியாவும் அவரை என்னும் பிலிப்புவின் கூற்றை நம்ப மறுக்கிறார். ஆயினும் அவர் ஒரு உண்மையான இஸ்ராயலர், கவனற்றவர் என்று இயேசுவால் புகழப்பெறுகிறார். யோவான் 1:47 நத்தனேல் நம்ப மறுப்பதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. பெத்சாய்தா ஊரை விட நாசரேத்து மேலான பெயர் பெற்றதா என்ன? இவ்வூரை பற்றி பழைய ஏற்பாட்டிலே எதுவும் கூறப்படவில்லையே. அங்கிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என சிறிது இகழ்ச்சியாக பேசுகிறார். ஆனால் பிலிப்பு அவரோடு வீணாக வாதிக்கவில்லை. வந்து பார் என அனுபவத்துக்கு அழைத்து செல்கிறார். இயேசுவை கண்டு சிறிது உரையாடியதும் நத்தனேல் உள் உணர்வுகளையும் தூய நிகழ்ச்சிகளையும் அறிந்து கொள்ளுகிற இயேசுவின் மேலான ஆழ்மையை உணர்கிறார். போதகரே, கடவுளின் மகனே என தம் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார். இயேசுவோ புன்முறுவலோடு அவரை ஏற்றுக்கொள்கிறார். பெத்லகேமில் யாக்கோபு கண்ட மோட்ச ஏணி போன்று தொடக்க நூல் 28:12-13 உனக்கும் மக்கள் அனைவருக்கும் இருப்பேன், உனக்கும் மக்களை அரவணைக்கும் அரணாக இருப்பேன் என்று கூறி தம் இறை மனித இயல்பை தூதுரை பணியை வெளிப்படுத்துகிறார். உலகை, பிறரை, நம்மை, இறைவனை நாம் பார்க்கும் கண்ணோட்டம் மிக முக்கியமானது. இது நம்மை நம்பிக்கைக்கு அல்லது அவநம்பிக்கைக்கு இட்டு செல்லலாம். எனவே நாம் சரியான கண்ணோட்டத்துடன் நத்தனேல் போல் கவனற்ற உள்ளத்தோடு இயேசுவை அனைவரிலும் கண்டு உரையாடுவோம். முழுமையான மீட்பு பெறுவோம். நாம் பின் செல்வோம், பார்ப்போம். இந்த நத்தனேலை பற்றி மற்ற 3 நற்செய்திகளில் ஒரு தகவலையும் காணும். பன்னிருவர் பட்டியலில் பிலிப்புக்கு அடுத்த பார்த்தலமேயு என்பவர் உள்ளார். மார்க்கு 3:18, மத்தேயு 10:3, லூக்கா 6:14. எனவே இந்த நத்தனேலும் தெலமையின் மகன் பார்த்தலமேயு என்பவரும் ஒருவரே என்பர் திருநூல் அறிஞர் பலர். எப்படி இருப்பினும் இந்த சீடர் செருக்கு தப்பெண்ணம் எதுவுமின்றி மீட்பர் இயேசுவை
தேடி வரும் ஒவ்வொரு பக்தனையும் குறிக்கிறார். அவரைப் போல இயேசுவை நேரில் உணர்ந்து உளமகிழ்வு காண்போம். இத்தொடக்க உரையில் முதற் சீடர்கள் இயேசுவின் மகத்துவம், ஞானம், வல்லமை போன்றவற்றை உணர்கின்றனர். அவரது மாட்சிமிகு ஆளுமையால் கவரப் பெறுகின்றனர். அவர்களுக்கு இருந்த ஆழ்ந்த பற்றுறுதி, நம்பிக்கை, அன்பு, அனுபவம் நமக்கும் கிட்ட வேண்டும். இதற்காக இத்திருப்பலியில் வர வேண்டும். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.